உனக்கு சந்தோஷம் தானே? பிள்ளையாரப்பா தேங்க்ஸ். நான் இன்னும் கதையே ஆரம்பிக்கலையே, இப்பவே தேங்க்ஸ் சொன்னா எப்படி? உன் விளையாட்டெல்லாம் என் ஸ்கூலுக்குள்ள காட்டிடாத, அவங்க என்ன அடிச்சிருவாங்க. ஓ, அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க இங்க இருக்காங்களா? எல்லாரும் இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. அப்படியா? நீ வா, எனக்கு அவங்கள எல்லாரையும் பார்க்கணும். முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் இருக்கான். அது யாரு? டேய், தினமும் இந்த மணிக்கு செல்யூட் அடிக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லி தரணுமாடா? என்னடா உங்களுக்கு நம்ம பாஸ் சொல்றது கேட்கலையா? பாஸை கும்பிட்டுட்டு மரியாதையா போங்கடா உள்ள. ஓ, இவங்க தான் உன்னோட எதிரி, அவ்வளோதானே? அவன் மட்டும் இல்ல, அவன் பக்கத்துல இருக்கிறவனையும் பாத்தீங்களா? ஒரு மொட்டை. ஆமா, நிக்கிறான். இவங்க 2 பேரையும் பார்த்தாதான் எங்க ஸ்கூலே பயப்படும். ஓஹோ, அவ்வளோ மோசமானவங்களா இவங்க? ஆமா, இவங்க தொல்லை எங்களால தாங்க முடியல. அப்போ இவங்க ராஜ்யம் தான் இங்க நடக்குது இல்லையா? சரி, அப்படியே நடக்கட்டும். போடா. டேய், நீங்க என்னடா பண்ற? ஓ, நம்ம பிள்ளையார் பைத்தியமா? என்னடா உன்னை ஸ்பெஷலா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? பாஸ் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? இப்ப புரிஞ்சு போச்சு, இவன் டீச்சர் கிளாஸுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் நிக்கிறான். இவன் மூளையை பாத்தீங்களா பாஸ்? நம்மள போட்டு கொடுக்க பாக்குறான். என்னடா இந்த சுப்பிரமணியம் கிட்டையாடா உன் புத்திசாலித்தனத்தை காட்டுற? ஒழுங்கா எனக்கு சலாம் போட்டுட்டு என் முன்னாடி தலை வணங்கி இந்த வழியா கிளாஸ்க்குள்ள போ, இல்லனா உன் காலை வடிச்சிருவேன். என்னை பத்தி தெரியும்ல? டேய், பாஸ வெறுப்பேத்தாம ஒழுங்கா மரியாதையா இங்க வாடா. பிள்ளையாரப்பா, நான் இல்ல, முதல்ல நான். ஸ்ரீ கணேஷா, ஆண்டவா, நீங்க போய் அவன் முன்னாடி. முதல்ல இந்த பிள்ளையாருக்கு தான், அப்புறம் தான் மத்த எல்லாருக்கும். என்னடா திமிரா? பாஸ் இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு, குத்துக்கல்லு மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்க. நான் 3 என்றதுக்குள்ள நீ என்ன வணங்கிட்டு உள்ள போ, இல்ல நீயும் இல்ல உன் பிள்ளை யாரும் இல்ல, 2ஐயும் நான் தொலைச்சிருவேன்.